பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோவுடைய எபிசோட் 3ல ஒரு லேடி கண்டஸ்டன்ட் நேம் வந்து காமாட்சி உமா மகேஷ். அவங்க வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்டேஜுக்கு என்ட்ரானாங்க. என்ட்ராகும்போதே தானே தலைவரே ராஜுபாய் அண்ணா அப்படின்னு பேசிகிட்டே வந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹியூமனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்துட்டு எங்களுக்கு ஐஸ் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னவும், இல்லை இல்லை நிஜமாவே தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஜட்ஜஸ் சும்மா இருப்பாங்களா, அக்கா நீங்கள் என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு சிங்கிள் மதர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, கேப் டிரைவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கேப் டிரைவராக எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஒரு 4.5 இயர்ஸாக கேப் டிரைவராக இருக்கேன். அப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கவும், ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறது பிடிக்கும்னா அப்போ எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கவும், நான் ஒரு பேச்சாளர், கரெக்டான பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் வந்து பிக் பாஸ் வந்திருக்கேன். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான கதைகளை வந்து இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம ஆரி ப்ரோ வந்து சும்மா இருப்பாரா, பேச்சாளராக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன், அப்போ நீங்கள் பேச்சாளராக ஆகிடலாம்ல, பட்டிமன்றத்தில் போய் பேசிக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அக்கா தரமான பதிலடி கொடுத்தாங்க. பேச்சாளராக ஆகணும்னா பேச்சு திறமை மட்டும்தான் இருக்கும், ஆனால் நான் வந்து இந்த ஷோக்கு வரதுக்கான காரணம் நான் கடந்து வந்த பாதை எப்படி, என்னுடைய வழிகள் எப்படி இருக்குது, அப்போது நான் இதிலேருந்து எப்படி மேலே போக முடியும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக தான் பிக் பாஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் வந்து உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு என் கணவர் இருந்த காலத்தில் சொன்னப்போ, என்னுடைய கணவர் வந்து உன்னால் முடியும், சுயகௌரவம் வேணும்னா வந்து நீ தனித்து நிற்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்தா உங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல, அதே மாதிரி நீங்கள் சவாலாக ஒரு விஷயத்தை எடுத்து பிக் பாஸ்குள்ளே போய் பண்ணுவீங்களானும் எங்களுக்கு தெரியல, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு பல ரீசன்ஸ் சொல்லி அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த காமாட்சி உமா மகேஷ் அக்கா வந்து அடுத்த லெவலுக்கு தேர்வாகுவாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுடைய நியூ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். அப்போ தான் பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் என்னென்ன நடக்குது, ஒரு வேளை நீங்கள் வந்து ஷோ பார்க்காம இருந்தீங்கன்னா கூட என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா டே டு டேயில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதுக்கான ஃபுல் அப்டேட்டையும் என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு முழுசாக கொடுத்துருவேன். அதே மாதிரி வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு காமன் மேனும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லும் போதோ, இல்லைனா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் போதோ, இல்லைனா அவங்களுடைய கதைகளை சொல்லும் போதோ ஏதோ ஒரு பகுதி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறி போகிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து ஒரு ஷோவாக மட்டும் பார்க்காம சுய வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான இடத்துல எப்படி அப்ளை பண்ணலாம், நம்ம ஆளுமை தன்மையை வந்து எப்படி வளர்த்துக்கலாம், தலைமை பண்பை எப்படி வளர்த்துக்கலாம், ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகலாம், எப்படி ஒரு இடத்த வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாம், பொழுதுபோக்காக வச்சுக்கலாம், ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து எந்த ஆங்கிளில் யோசிக்கலாம், அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அதிலேருந்து எப்படி மீண்டு வரலாம், ஏற்கனவே மீண்டு வந்தவங்களுடைய கதையை சொல்லும்போது அதிலேருந்து ஏதோ ஒரு பகுதியோ ஒரு செய்தியோ வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RS வீராக்கஸ் யூடியூப் சேனல். டாட்டா பை.